அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க, விஜய் கட்சி தொடங்கினது குறித்தெல்லாம் பேசியிருக்கீங்க. அதிமுக விஜய் வந்து பாதிக்குமா, அந்த ஓட்டு போகுமா அப்படிங்கிறதுக்கெலாம் நிறையா கருத்துலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, அதிமுகவினர் ஒரு நாளும் விஜய் பின்னாடி செல்ல மாட்டாங்க, அதிமுக ஒரு குடும்பம், இதனால் விஜய் வருகையால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதிமுகவினர் தடம் மாறி செல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அப்படியா? அண்ணன் சொல்றாரா? எங்க அண்ணன் செங்கோட்டையன் சொல்றாரா? அப்ப தூப்பங்கடைச்சலம் தடம் மாதிரி எங்க போனாராம்? அவரோட டிஸ்ட்ரிக்ட்ல சீட்டு கொடுக்காம ஏமாத்தி ஃபுட்பாத்ல உட்காந்து ஓன் அழுது அவரு அவ்வளோ வேதனையோட வெளியே வந்த தோப்பு வெங்கடாச்சலம் தனித்து நின்று சுயேட்சா நின்று 10,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாரு. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடந்ததுதான்? அதே ஈரோடு பெரியார் மாவட்டம் தானே, அங்கதான் நடந்தது. அவர் வெளியில போனார்ல. வடிகால் வாரியம் அந்த சின்னசாமி அவர் போனார்ல. அங்க இருக்க முன்னாள் எம்எல்ஏஸ் எல்லாம் போனாங்கல்ல. அவர் கூடயே ஒட்டிட்டு இருக்க சிந்து ரவிச்சந்திரன் போனார்ல. அப்புறம் PR சுந்தரன் சொல்லி ராசிபுரத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு போனார்ல. அவங்க எல்லாம் சரியான இடத்துக்கு போயிருக்காங்களா? அண்ணன் செங்கோட்டையனை கேளுங்க, நான் தெரியாம கேட்கிறேன். அங்க இருக்க நிறைய லேடிஸ் தான் போயிட்டாங்க, ஊராட்சி மன்ற தலைவர்கள் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் எங்க சார் போனாங்களா? கேளுங்க சார். அப்ப அந்த உன்னுடைய மாவட்டத்திலேயே, உங்களுடைய மாவட்டத்திலேயே 80% பொய்யாச்சு வேற வேற கட்சிக்கு. இனிமேல் யார் இருக்கா போறதுக்கு? சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் என்ன ஓட்டு வாங்கினீங்க? அதை தானே கோபி காளிதாஸ் கிளப்பி பெரிய பிரச்சனையாச்சு தலைமை நிலையத்துல. சார், அவர் எதையும் துணிஞ்சு பேசவும் மாட்டார். யாரும் போமாட்டாங்கன்றது உங்களை நீங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அதுதான் சரியான தலைவர்கள் பாடல். 80% இல்ல, ஈரோடுல போயிடுச்சு, கட்சியே போயிடுச்சு. அதுதான் தென்னரசனுடைய தோல்விக்கு பெரிய காரணமா அமைஞ்சது. எவ்வளவு பெரிய தோப்பு வெங்கடாச்சலம் சாதாரண ஆளா சார்? விடலாமா? அம்மா அமைச்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணி நீங்க வெளியே எல்லாத்தையும் விட்டீங்கல்ல. எல்லாம் சார் திமுகவுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என்ஜிஓர் மிஞ்சியோர் இருக்கவங்க விஜய் கிட்ட போக மாட்டாங்கன்னு என்ன ஆணித்தரமா அவர் சொல்றாரு?